அன்பார்ந்த சவுக்கு சாகுபடி செய்யும் முன்னோடி விவசாயிகளே வணக்கம். அண்மை காலத்தில் நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலையால் ஆங்காங்கே இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகின்றது. இதன் மூலமாக சவுக்கை தோப்பில் அதிக அளவு தண்ணீர் தேங்குதல் அபாயம் உள்ளது. எந்தெந்த வயல்களில் அதிக வடிகால் வசதி இல்லாததோ அங்கே தண்ணீர் அதிகமாக தேங்கும் பொழுது சவுக்கை பயிரில் இளம் பயிரில் இருந்தாலும் சரி, வளர்ந்த பயிர்கள் இருந்தாலும் சரி, இந்த வாடல் நோயினுடைய அல்லது வேரழுகல் நோயுடைய தாக்கம் இருக்கும். வாடல் நோய் அல்லது வேரழுகல் நோய் தாக்குதல் இருக்கும்பொழுது உங்களுக்கு இலைகள் எல்லாம் மஞ்சள் நிறமாக மாறி பின்பு பழுப்பு நிறமாக மாறி கொட்டிவிடும். இதுதான் இந்த வாடல் நோயினுடைய அறிகுறி. வேரழுகல் நோயினுடைய அறிகுறி இது மாதிரி மஞ்சள் இலைகளாக மாறி பின்பு கொட்டி விட்டவுடன் அந்த தாக்கப்பட்ட அந்த மரத்தினை இல்லை செடிகளை பிடிங்கினால் வேறு பகுதியில் கருமைய நிறமாக இருக்கும், பூஞ்சான வித்துக்கள் இருக்கும், வெடிப்புகள் இருக்கும். இதனை கட்டுப்படுத்த அதிக அளவு தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் தண்ணீரை முறையாக வடிகட்ட வேண்டும். பின்பு காப்பர் ஆக்சி குளோரைடு என்ற பூஞ்சான புள்ளியை எந்தெந்த அந்த செடிகளில் தாக்கம் இருக்கின்றதோ அந்த செடிகளை வேரோடு பிடுங்கி எரித்து விட்டு அந்த வெறுங்குழியில் காப்பர் ஆக்சி குளோரைடு 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் நன்றாக கலந்து வேர் பகுதியில் சுமார் 1 லிட்டர் அளவுக்கு ஊற்றி மண்ணை மூட வேண்டும். சுற்றி இருக்கின்ற நல்லா இருக்கின்ற கன்றுகளுக்கும் அந்த வேர் பகுதியில் 5 சதுரடி விட்டத்திற்கு இந்த காப்பர் ஆக்சைடு குளோரைடை நீங்கள் அவசியம் அந்த வேர் பகுதியில் ஊற்றலாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ட்ரைகோடர்மா ஆஸ்பெரில்லியம் 1 ஏக்கருக்கு 1 கிலோ என்ற அளவில் 50 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து இந்த வேர் பகுதியில் நன்றாக இட்டு இந்த ஈரம் இருக்கும் பொழுதே நன்றாக தூவினால் இந்த வாடல் நோய் வேரழுகல் நோயிலிருந்து கட்டுப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.